வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலக்கியா நேரம். நான் உங்கள் இலக்கியா. வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நம்ம பேச போகிறவரை பற்றி சொல்லணும்னா, அவர்கிட்ட வாட்ஸ்அப் இல்லை, இன்ஸ்டாகிராம் கூட இல்லை. ஆனால் அவர் எழுதின வார்த்தைகள் இன்னும் கூட நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. அவர் யாருன்னு யோசிக்கிறீங்களா? அவர் ஒரு அரசரும் இல்லை, கவிஞரும் இல்லை. ஆனால் அவர் அரசர்களுக்கே வழிகாட்டியா இருந்தார். மொத்தம் 1330 குறள்கள் இருக்கு. ஒவ்வொரு குறளும் 2 அடிகள் தான். ஆனால் அது வாழ்க்கையோட முழு அர்த்தத்தையும் உணர்த்துது. அன்பு, அறம், அரசியல், கடமை, இப்படி எல்லாமே அதில் நிறைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு அவர் எழுதின ஒரு திருக்குறள் எடுத்துப்போம். இயல்பினான் இல்வாழ்க்கை என்பான் உயர்நிலை அல்லால் மகத்திற்பட்ட. அதாவது நேர்மையோட குடும்பம் நடத்துறவங்க தான் உண்மையிலேயே பெரிய மகான்கள். திருக்குறள் பழைய காலத்துக்கு மட்டும் இல்லை, அது இன்னைக்கு கூட உங்களுக்கும் எனக்கும் வழிகாட்டியா இருக்கு. நம்ம வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் ஒரு குறள்ல ஒரு வழி இருக்கு. திருவள்ளுவர் எழுதல, அவர் வாழ்க்கையோட ஒவ்வொரு வரியையும் பிரிச்சு காட்டியிருக்காரு. நம்ம வாழ்க்கையை உயர வைக்க தினமும் ஒரு திருக்குறள் படிங்க, தமிழே பேசுங்க. இதுவரைக்கும் உங்ககிட்ட பேசினது இலக்கியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.